ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப கேப் ஆகிடுச்சு, வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஈத்க்கு அப்புறம் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ரமதான் முடிஞ்சு ஈத் vlog போட்டிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணவே முடியல, கேமரா ப்ராப்ளம்னால. நிறைய வீடியோஸ் எடுக்கணும் ஆசை, பட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேக் டு ஸ்கூல், நியூ அகாடமிக் இயர் இங்கே எல்லாேருக்கும் ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் ஆகிட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் லன்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிட்டேன். பரோட்டா வித் எக் கொத்து பரோட்டா மாதிரி மைல்டாக செஞ்சுட்டேன். அது கூட கேக் வச்சாச்சு. இது அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நிறையாவும் அவன் சாப்பிடவும் மாட்டான். அதனால தான் ரொம்ப லிமிட்டடாகவே அவனுக்கு நான் கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இந்த வருஷம் நியூ யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க, யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே கூட வாங்கியாச்சு. எந்த விலாகும் என்னால் ஷூட் பண்ண முடியல. அவனும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். பையன் ஸ்கூல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா லஞ்சுக்கு வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணதுனால டீ எல்லாமே ஊற்றிடுச்சு. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி அந்த இதுலேயே நம்ம பண்ணும்போது பேர்ன் ஆக ஆக அது இன்னுமே ஃபயர் ஆகி ரொம்ப அழுக்கு பிடிச்சிடும். அந்த இதெல்லாம் அதிகமாக கரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னுமே ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா லன்ச் ஸ்டார்ட் பண்ணணும். லன்ச்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஏதாவது ஒரு வெஜிடபிள் செய்யணும், பொரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை கொஞ்சம் ரீசெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கான இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே கிச்சன் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். மீன் குழம்புக்கு நார்மலாகவே சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா சில நேரத்தில் கிடைக்காது, சில அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அதனால தான் ஆஃபர்லலாம் இருக்கும்போது நிறையாவே வாங்கி வச்சுக்குவோம். இந்த வாட்டி வெங்காயம் ரொம்ப நல்லா இருந்தது, விஷுவலாக வந்ததுனால நல்லா ஆஃபர் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது சொல்லுவாங்க உடம்புக்கு. அது நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் கறிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா அது உரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ஒரு லேசினஸ்னாலே நம்ம சின்ன வெங்காயம் சைடு போக மாட்டோம். ஸோ வெங்காயம் உரிச்சிட்ருக்கும் போதே சரி ரைஸ் ஒரு சைடு வச்சுட்டு அது குக் ஆகிட்ருக்கும்னு சொல்லிவிட்டு ரைஸ் ஒரு சைடு வச்சுட்டேன். ஏன்னா நான் வடித்து தான் நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பறிச்சிடலாம். நம்ம கார்டன்லேயே கருவேப்பிலை பிளான்ட்டும் வச்சுருக்கோம். ரமதான் டைமில் தான் நர்சரி போயிட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், கார்டன் செட் பண்ணுறதுக்கு. பட் அது கூட வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ட் வாங்கியிருக்கேன்னு ஷூட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கருவேப்பிலை நான் ரொம்ப நிறையா யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை, நிறைய சேர்த்துப்பேன் கருவேப்பிலை. ஸ்பெஷலி ஹேருக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னதுலேருந்து நான் ரொம்ப கருவேப்பிலை முன்னிலேருந்தே ரொம்ப சாப்பிடுவேன். அதை தூக்கி கூட போட மாட்டேன். அதனாலேயே கருவேப்பிலை பிளான்ட் வாங்கணும்னு நினச்சது வாங்கியாச்சு. ரைஸ் ஒரு சைடு குக் ஆகிட்டு இருக்கிறது, நம்ம இன்னொரு சைடு ஃபிஷ் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபிஷ்க்கு குழம்பு கொதிக்க ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது சங்கரா மீன். இது ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு ஐலப்பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் குழம்பு வச்சிடலாம், சங்கரா மீன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு சங்கரா மீன் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ்ஷு. அது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே சங்கரா மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைல் இது தான். நான் எண்ணெய் ஊற்றி சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம், பூண்டு, வெங்காயம், இது எல்லாமே வெங்காயம்லாம் நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தென் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிக்கணும். அந்த தாளிப்பு வடகம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பட் என்கிட்ட அது இல்லை. ஸோ இதை தான் நான் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா தாளிச்சிக்குவேன். இது நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்கு. தனியாக புளிக்கரைசல், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தக்காளி, தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2-3 பீஸ் வெங்காயம் போட்டு அரைச்சி இதெல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கூட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் பச்சை மிளகா கீரி 2 சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மண்பானையில் குழம்பு வைக்கிறதே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது நெக்ஸ்ட் டே சாப்பிடும் போதெல்லாம் பயங்கர ஃப்ளேவராக இருக்கும்.
ஸோ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் போட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டா குழம்பு வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதான் என்னோடய ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு. தேங்காய் போடாமல் வச்சேன்னா இதிலேயே வதக்கி விட்டுட்டு மசாலா இதிலேயே போட்டு அந்த மாதிரி செய்வேன். ரைஸை வந்து வடித்தாச்சு. அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிஷ் கறிக்கு ஒரு பொரியல் வச்சுருப்பேன். வெஜிடேபிள் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் அது ஏதோ ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியே இருக்கும். கேபேஜ் வந்து வாங்கினதுக்கு இருந்தது. சரி ஓகே. ஏன்னா ரமதான் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சஹருக்கெல்லாம் உட்காந்து பொரியல் அதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் நிறைய வாங்கவே இல்லை. பொரியல்லாம் சாப்பிடவே இல்லை. ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிட்டோம். அதனால தான் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேபேஜ் பொரியல், கேபேஜும் கேரட்டும் போட்டு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் மீன் குழம்புக்கு. ஸோ அதையுமே வந்து ஒரு சைடு நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ வந்து இதையும் செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பண்ணிட்டா நம்மளுடைய லன்ச் வந்து முடிஞ்சிடும். இதான் வந்து எங்களோட லன்ச் மெனு. இது கூட அப்பளம் வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் அன்றைக்கி அப்பளம் வந்து செய்யலை. இதுவே போதும் அப்படின்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஆயில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ரமதான் டைமில் வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ருக்கோம். ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணணுன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஆயில் ஐட்டம்லாம் கம்மி பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் லன்ச் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பையனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்ருவேன். அல்ஹம்துலில்லாஹ் கேபேஜ் கேரட் பொரியல், தென் வந்து சங்கரா மீன் வறுவல், ஐலப்பாறையில் மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி வந்து லன்ச் ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு லன்ச், நம்ம திகட்டாமல் சாப்பிட்ற ஒரு கம்ஃபர்ட் லன்ச்னு சொல்லலாம். ஸோ லன்ச் முடிச்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கூல் திறந்தாலே புக்ஸ்க்கு கவர் பண்ணுறது, அதுவும் அகாடமிக்கு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும். இந்த போர்டு வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கணும். மேக்னெட்டிக், அதுக்கப்புறம் மார்க், இதெல்லாம் இது கூட எரேசர் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.